Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He flows His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise. Great is the Lord, now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He flows His love. Great are you, Lord, and worthy of glory, great are you, Lord, and worthy of praise. Great are you, Lord, now lift up your voice, now lift up your voice. Great are you, Lord, great are you, Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He flows His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise. Great is the Lord, now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord, great is the Lord, great is the Lord. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் நீங்கள் பேசுங்கப்பா, அடியை மறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என்னை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் சிறுவர்களை நேசிக்கும் கர்த்தர், த லார்ட் லவ்ஸ் சில்ட்ரன் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். பிரியமானவர்களே, சிறுவர்களை நேசிக்கும் கர்த்தர். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது, சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லி அவளை அணைத்து கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவளை ஆசீர்வதித்தார்.
அவளை ஆசீர்வதித்தார். சிறுவர்களை நேசிக்கிற தேவன். இன்னைக்கு நிறைய சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிறார்கள். சிறு பிள்ளைகள் பிறந்த உடனே பண கஷ்டத்தின் நிமித்தமாக அந்த சிறு குழந்தைகளை விற்று விடுகிறார்கள். சில பிள்ளைகள் கடத்தப்பட்டு கண் பிடுங்கப்பட்டு இல்லை என்றால் ஊனம் முற்றவர்களாக மாற்றப்பட்டு அவர்களை பிச்சை எடுக்க வைக்கிறார்கள். சில மாநிலங்களில் சில உலகத்தில் நடக்கிற காரியங்களை சொல்கிற சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைகளை வேலையில் அமர்த்துகிறார்கள். ஹோட்டலுக்கு பெஞ்சி தொடக்கிறது, இன்னும் அடிமையாக அந்த சிறு பிள்ளைகள் நடத்தப்படுகிறார்கள். படிப்பதற்கு நான் ஒரு வட மாநிலத்திலே ஒரு செய்தியை கேட்டேன். அங்கே 14 வயசுக்குள்ளாக திருமணம் நடத்தப்படுகிறது. பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. ஆனால் கர்த்தர் சிறுவர்களை நேசிக்கிறார். சிறுவர்களை நேசிக்கிறார். சிறுவர்களை அழைத்து சம்பாசிக்கிறவர் தேவன். கர்த்தர் சாமுவேலை 4 முறை அழைத்து அவனோடு இருந்து தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4, 6, 8, 10, 21 வசனங்களை பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2, 26ஆம் வசனத்தில் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். பெரியவனாக வளர்ந்து. இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடக்கிறார்களா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சங்கீதம் 113:7 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையான சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர்களை பிரபுக்களோடு உட்காராகவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுவர்களை அழைத்து சம்பாசிக்கிறார் தேவன். பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோமா? சின்ன பிள்ளைகள் கையில் இந்த செல்ஃபோனை கொடுத்து, சின்ன பங்கு கையில் இந்த செல்ஃபோனை கொடுத்து என்ன செய்கிறோம்? அந்த பிள்ளைகளை மோசமான வழியில் நாம் தான் நடத்துகிறோம். பிள்ளைகள் நிறைய செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்க. இன்றைக்கி குடிக்கு அடிமையாக இருக்கிறத விட மோசமான ஒரு சூழ்நிலை செல்ஃபோனுக்கு அடிமை. டோன்ட் கிவ் செல்ஃபோன் யுவர் சில்ட்ரன். உங்கள் செல்ஃபோன் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது, அதை நான் டைரியில் ஒட்டி வச்சுருக்கேன். பப்ஜி விளையாட்டால் சிதைந்த குடும்பம். பாருங்கள், செய்தித்தாளில் வந்தது. ஒரு குடும்பமே சிதைஞ்சு போச்சு. ஒரு பையன் தந்தை அக்காளை கொடூரமாக கொன்ற கல்லூரி மாணவர் தாயையும் குத்திவிட்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. பெங்களூரில் பப்ஜி விளையாடுவதை கண்டித்த தந்தை அக்காளை கல்லூரி மாணவர் ஒருவர் குத்தி படுகொலை செய்தார். மேலும் தாயையும் கத்தியால் குத்திவிட்டு அவர் தற்கொலைக்கு முயன்றார். பப்ஜி விளையாட்டை கண்டித்ததுனால பாருங்கள், போட்டாவோட வந்திருக்கு. பெங்களூரில் நடந்த சம்பவம். மிகவும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தயவுசெய்து செல்ஃபோன் கொடுங்க. பாருங்கள், நெல்லையில் நடந்திருக்கு. கல்லூரி மாணவி தற்கொலை. பாருங்கள், போட்டாவோட வந்திருக்கு. செல்போன் பார்த்ததை தந்தை கண்டித்ததால் விபரீதம். நெல்லையில் கல்லூரி மாணவி. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு சிஸ்டர் விதமாக ஜெபக்குறிப்பு சொன்னாங்க. ஏன் பிள்ளைகிட்ட செல்ஃபோன் பார்க்காதன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அதுலேருந்து அவள் என்கிட்ட என்னதில்லை, பேசுகிறதே இல்லை. தனியாக ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. சாப்பிடுவான், வருவான், செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்றைக்கி இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்தில்.
பிரியமானவர்களே, சிறுவர்களை நேசிக்கிறவர் ஆண்டவர் உண்மைதான். அதே நேரத்தில் சிறு பிள்ளைகளை கெடுப்பது யார்? நாம தான் நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கிறோம். ஜாக்கிரதையாக இருங்க. இயேசு சிறுவனை அனுப்பி உபதேசிக்கிற எரேமியா 11:1-7 நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடலாம், நீ பேசுவாயாக. பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும்? பிள்ளைகள் கர்த்தருடைய ஆதரவிலே வளர வேண்டும். 1 சாமுவேல் 2:21 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். உங்க பிள்ளைங்களை கர்த்தருடைய சந்நிதியில கொண்டு விடுங்க. அவன் 1 சாமுவேல் 2:26 சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக உங்க பிள்ளைகள் நடக்கிறாங்களா? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 1 சாமுவேல் 3:19 உங்க பிள்ளைங்க கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கணும். யோசித்து பாருங்க. சிறு பிள்ளைகளே நிறைய கெட்டு போறாங்க. சின்ன பிள்ளைய கூட்டிட்டு சினிமாவுக்கு கூட்டு போறது, சின்ன பிள்ளைகளை பச்சை பிள்ளைகளை கூட்டிட்டு, அப்புறம் அந்த பிள்ளை எப்படி ஒழுக்கமாக வளரும்? சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு சீரியல் பார்க்கறது, அந்த சீரியலின் ஆவி தான் அந்த பிள்ளைக்கு பிடிக்கும். எப்படி ஒழுக்கத்தில் வளரும்? சிறு பிள்ளைகளே, சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா களவு செய்கிறாங்க, திருடுறாங்க, பிட்பாக்கெட் அடிக்காங்க. பிள்ளையாண்டா அவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்து. பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசியில் வளர வேண்டும். நியாயாதிபதிகள் 13:24 பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால் அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிள்ளை கர்த்தருடைய ஆசியிலே வளர, பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியில் வளர வேண்டும். லூக்கா 1:15-1-17 யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு முன்பு பெரியவனாய் இருப்பான். அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். தான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவி. இன்னைக்கு கன்சீவ் ஆனவொன்னே தாய்மார் கன்சீவ் ஆன உங்கள் பிள்ளைய வயிற்றில் கையை வச்சு உங்கள் பிள்ளைகளுக்காக பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நிரப்பும்படியாக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளையை அவர் வளர்ப்பா, அவர் ஆசீர்வதிப்பா. அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தார்லவா, இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பயப்படுகிற பெரியரையும் சிறியரையும் அவர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் கர்த்தருடைய ஆவியில் வளர்க்கணும், கர்த்தருடைய ஞானத்தில் வளர்க்க வேண்டும். 1 ராஜாக்கள் 4:29 தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியுமே கடக்கிற மனத்திலும் மனோவிருத்தியையும் கொடுத்தார். பிரியமானவர்களே, லூக்கா 2:40-52 இயேசு வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தேவன் அதிகமாக விருத்தி அடைந்தார். பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க. வேதத்தை வசனத்தை வாசிக்க சொல்லுங்க, அதை மனப்பாடம் செய்ய சொல்லுங்க. ஆவிக்குரிய காரியங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிள்ளைகளை ஆலயத்திற்கு ஒழுங்காக அனுப்பணும். நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆலயத்தில் நடக்கிற சண்டே கிளாஸுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பணும். ஓய்வு நாள் பாடசாலைக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பணும். ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்பணும். அப்போதான் ஆவிக்குரிய காரியங்களிலே வளருவாங்க. நிறைய பிள்ளைகள் கெட்டு போகிறதுக்கு காரணம் என்ன? கெட்ட நண்பர்களோட ஐக்கியம். கெட்ட நண்பர்களோடு இருக்கிற ஐக்கியத்தை துண்டித்து விடுங்கள்.
அவளுடைய சகவாசம் நமக்கு வேண்டாம். ரவுடித்தனம் நம்ம பண்ணுகிற இடத்துல ஐக்கியம் வேண்டாம். அவருடைய சகவாசம் வேண்டாம். ஆவிக்குரிய ஜபிக்கிற பிள்ளைகளிடத்தில் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். ஜபிக்கிற பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் கர்த்தருடைய ஞானத்தில், இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தெய்வம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்திலே வளர வேண்டும். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. பிரியமானவர்களே, சின்ன பிள்ளைகளே ஆண்டவருக்குரிய காரியங்களில் வளருங்க. ஆவிக்குரிய கதைகளை சொல்லிக் கொடுங்க. வேதத்தில் உள்ள ஸ்டோரியை சொல்லிக் கொடுங்க. 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவென்று உனக்கு தெரியும். வேத வசனம் பிள்ளைகளை வளர்க்கும். வசனத்தில் வளர்க்கணும். பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதான் சொல்லுது சங்கீதம் 115, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உங்கள் பிள்ளைகள் வளர்கிறதா யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1:7, சங்கீதம் 111:10. ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 112:1. பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும்னா, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். சிறு பிள்ளைகள் எபேசியர் 6:1-3 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்களா? உங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்களா? உங்களை ஏற்று பேசுகிறாங்களா? எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை கேவலமாக பேசுகிறாங்க, தூசண வார்த்தைகளாக பேசுகிறாங்க, கீழ்ப்படுகிறது இல்லை. அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அந்த பிள்ளைகள் கீழ்ப்படுகிறனா அந்த பெற்றோருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அநேக பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது கிடையாது. போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க பிள்ளைங்க. வேதம் சொல்கிறது, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கொலோசியர் 3:20 எல்லா காரியத்திலையும், எவ்ரி ஆக்டிவிட்டிஸ், எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படி. நீதிமொழியில் 23:12 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவியோடு, உன் தாய் வயது சென்றவள் அவளை அசட்டை பண்ணாதே. ஒரு கிராமத்தில் ஒரு தாயார் இருந்தார்கள். அந்த தாயார் கணவன் கிடையாது, கணவன் தவறிவிட்டார். ஒரே பையன். அந்த பையனை படிக்க வச்சு கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு, கல் உடைக்கும் தொழிலுக்கு சென்று கூலி வேலை பார்த்து ஒரு குடிசையில் வாழ்ந்து கொண்டு அந்த தாயார் அந்த பையனை படிக்க வச்சு ஆளாக்கி அவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அவனுக்கு ஒரு வெளிநாட்டில் வேலை கிடைச்சது. அவன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான். ஆனால் இந்த தாயாருக்கு ஒரு லெட்ரு கூட எழுதுறது கிடையாது. தாயாரை பார்க்க வர்றது கிடையாது. தாயார் நினைப்பாங்க, இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், அடுத்த வாரம் வருவான். வர்றதே இல்லை. கடைசியில் அந்த தாயே இங்கே மரித்து விட்டான். அந்த பையனும் வெளிநாட்டில் வேலை பார்க்க இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டான். இன்றைக்கு பெற்றோர்களின் கதை அப்படித்தான் இருக்கிறது. பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு ஆளாக்கின தாய் தந்தையாரை மறந்து விடுகிறார்கள், அவர்களை கவனிப்பதில்லை. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாது. ஏசாயா 45:10 தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. நீ என்னையா பெத்தெடுத்த அப்படின்னு சொல்றவனுக்கு ஐயோ. டோன்ட் சே தட் வேர்ட்ஸ்.
பிள்ளைகள் மற்றவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். 1 சாமுவேல் 2:26 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசேப்பை பாருங்க. கர்த்தர் இந்த யோசேப்பு சொந்த சகோதரரால் குழியில் போடப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆதியாகமம் 39:21 கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஆகவே சிறு பிள்ளைகளை கர்த்தர் நேசிக்கிறார். சிறு பிள்ளைகளை கர்த்தர் அரவணைக்கிறார். பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளை கர்த்தருடைய ஆதரவிலே வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆசியிலே வளர்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியிலே வளர்க்க வேண்டும். பிள்ளைகளை ஞானத்தை போதிக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்திலே வளர வேண்டும். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இடத்துக்கு வருவதற்கு இடையும் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீங்கன்னு சொன்ன கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான பலன், நிறைவான நன்மைகள் உண்டாகட்டும். அப்பா, உண்டாகட்டும். ஒருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு. ஆண்டவரே, கடன் தொல்லையினால் கஷ்டப்படு கடன் பாரங்களை மாற்றும். தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபிங்கள். உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம். என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்தி பாடலை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசன்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார்.
ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே.